ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜிடிஜி கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் தான் விளையாட போகிறோம். வித் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் விளையாட போகிறேன். இந்த வீடியோவை நான் நேற்றே போகலான்னு நினச்சேன், ஆனால் நான் வெளியே போயிட்டேன். ஓகே, அதான் இன்றைக்கி போட போகிறேன். இப்போ பார்த்துருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, கேம்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், கேம்குள்ளே வந்தாச்சு. ஓகே கைஸ், கொஞ்சம் இல்லை ஹேங் ஆகுற மாதிரி தான் இருக்கும், லேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் ஆண்ட்ராய்டு ஃபோனில் விளாட்றேன். கூடிய சீக்கிரமே நான் லேப்டாப் வாங்கிடுவேன், அதில் நான் விளாட ஆரம்பிப்பேன். அதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்க. கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, கேம்குள்ளே வந்தாச்சு எப்படியோ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கன்று எடுத்தாச்சு. கைஸ், நான் எப்போவுமே கத்தி வச்சு தான் ஆடுவேன், அப்புறம் ஈஸியாக இருக்கும் வெட்டி வெட்டி சாய்க்க. ஸ்பைடர் அனுப்புகிறாங்க. ஸ்பைடர் ஆனால வெறுப்பு. அங்கே பாருங்கள், அடி வாங்குறேன். கும்பலாக வந்து அடித்தாலே இதான் நிலமை, எரிச்சலாக இருக்குது. நான் பின்னாடி வந்து அந்த மாதிரி சுற்றி தான் வரணும். சரி, அவன் வருவான். மாட்டினேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், கத்தி வச்சு அடிக்கிறேன் பாருங்களேன். பார்த்தேங்க, மாட்டிங்கன்னா அவ்வளோதான். சரக். ஐயோ, நான் வேறு காப்பாற்றணும். நான் எப்போவுமே ஏர்லாக் பவர் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அப்போ தான் இன்னொரு ஹீலிங் பவர். நான் இது பழகி போயிடுச்சு. நான் ஓல்டு பிளேயரு. நீங்கள் ஓல்டு பிள்ளை யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள கமெண்ட் பண்ணுங்கள். வாட்டான் அவ்வளோதான் டாடி. அறுவலை அவ்வளோ. ஐயோ ஐயோ ஐயோயோ ஐயோ. இதா இன்னொரு ரவுண்டு இருக்குது, அதில் நான் ஒன்று பார்த்துக்கிறேன். இதான் ரொம்ப எரிச்சல். ஃப்ரீ ஃபயர் விளையாட்டு ரொம்ப நாளாகிடுச்சு, டச் விட்டு போச்சு. இப்போ ஒருத்தங்க கமெண்ட்ஸில் கேட்டாங்க ஃப்ரீ ஃபயர் விளையாடு ப்ரோ. அதில் ஒருத்தங்க கேட்டால் கூட நான் போட்டுருவேன் கைஸ், ஃப்ரீ ஃபயர் விளையாடுங்க அண்ணன் கேட்டுருந்தாங்க. அதனால தான் நான் விளாட ஆரம்பித்தேன். அடுத்த கேம் நம்ம என்ன போடலாம் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், அதுபடியே நம்ம அந்த கேம் போட்டுடலாம். ஆனால் அடுத்த பாட்டில் வந்து நம்ம நம்ம வின் ஆகணும் நம்ம பார்த்துருந்தோம். போன இதில் வந்து நம்ம தோற்றுட்டோம். அடுத்த வாட்டியாச்சும் வின் ஆகலாம். ஓகேவா கைஸ், இதுதான் நம்ம டார்கெட்டு. இப்போ கேம் விளையாண்டுருக்கேன், இதை வந்து இதில் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே போகலாம். வந்தாச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போவுமே நான் இங்கேருந்து தான் அடிப்பேன், நம்மளுக்கும் எதுக்கும் ஆகாது. அப்புறம் அடிக்கிறான். இதுக்கு தான் நான் சொல்கிறேன். எங்கேருந்துடா அட. ஸோ இந்த மேட்ச்சில் எப்போவுமே நாக்கு ரொம்ப டச் விட்டு போச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ், டச் விட்டு போகிறனால. எவ்வளோ மைண்ட் கிராஃப்டே விளாண்டுருந்தேன்னா அதில் டச் விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹீல் பண்ண அவ்வளோதான், ஹீல் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான்டா. இன்னும் அந்த சைடு போனால் தான் எனிமி அடிக்க முடியும். தான் அந்த சைடில் தான் இருக்கான். செத்தான். ஓய் தம்பி, எங்கப்பா இருக்க? பாப்பா. மாட்டிக்கிட்டான். ஐயோ, அந்த சைடு போயிட்டான். இப்போ பண்ணுங்க அடங்கமும் பார்த்தோம். அவ்வளோதான்டா. சூப்பர் கைஸ், இந்த வீடியோ பார்த்துருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். சூப்பர், நாக் ஆகிட்டான். போடும் வந்துட்டான். அடுத்தது. ஐயோ, க்ளோவில் போடுறேன். இந்த கன் வச்சு ஆனால் தூரத்துலேருந்து அடிக்கலாம், செம்மையாக போடலாம். ஆனால் போடலாம். அவ்வளோதான். அடி 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 அடி. அவ்வளோதான். எமௌண்ட்டை போடலாம். இந்த எமௌண்ட் நீங்கள் எடுத்துருப்பீங்க நிறைய பேர். சேர் எமௌண்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே, 5 கிலோ வச்சாச்சு. இப்போ என்ன கன் எடுக்கலாம்னா டபுள் பேர் எடுத்தால் சூப்பராக தான் இருக்கும். எடுத்துடலாம். ஆனால் மேக் எடுத்துருக்கேன். ஏன்னா மேக்கு நல்ல கன் தான் கைஸ். நான் எப்போவுமே டபுள் பேரில் தான் ஆடுவேன். ஆனால் மேக்கு இப்போ நிறைய பேர் இது யூஸ் பண்ணுறாங்க ஹெட் ஷாட்டுக்காக. அதனால் நானும் ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கேன். ஓகே, வந்துச்சு. அவ்வளோதான். எங்கடா அப்படி? ஏய் தம்பி, வாப்பா. நாடா அங்கே இருக்க? அவ்வளோதான் காலி. நம்ம தான் இங்கே. ஐயோ, இவன் ஒருத்தன் எப்போ தான் செத்துட்டே இருக்கான் நம்மளுக்குன்னு. தம்பி, இனி சாவாத. நம்ம ஜெயிச்சே ஆகணுண்டா. சந்தோஷ் பிள்ளை, ஜெயிச்சே ஆகணுண்டா. உன்னை நம்பி தான் இங்கே வந்திருக்கேன் கேமுக்கு. இவங்க நம்பி தான் கைஸ் இறங்குனேனே கேமுக்கு. ஏன்னா இல்லைன்னா தோற்று போயிருப்பேன்.
இல்லைனா ஒரு வாட்டியாச்சும் ஜெயிக்க முடியும். ஓகே, நம்ம அந்த சைடு போயிடலாமா? நாக் ஆகிட்டான், அந்த சைடு போயிடலாம். தம்பி, நான் உன்னை காப்பாற்ற வரேன், கவலைப்படாத. ஏய் ஏய் ஆடம் யோ உன்னை காப்பாற்ற வந்து எனக்கு இந்த நிலமடாடே. இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். என்னடா பண்ணுற? ஏய் பார்த்துடா, ஏகே வச்சு அடிக்கிறான். ஆனால் பாவம், அவன்கிட்ட இல்லை போல, லாங் ஷாட் தான் இருந்துச்சு. சரி பார்த்துப்போம், இன்னொரு ரவுண்ட் இருக்குல்ல, பார்த்துக்கலாம். நம்ம இல்லாதவண்டா பார்த்துப்போம். கிளாஸ் கார்டு தான் விளாட்றோம் கைஸ் இந்த வீடியோவில். நம்ம அடுத்த வீடியோவில் தான் நம்ம பிஆரே போட போகிறோம். இவங்க தான் கேட்டிருந்தா கிளாஸ் கார்டு போடு ப்ரோ அப்படின்னு. இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்டிருந்தான். சரி, அதான் விளாட்றோம். ஓகே கன்று எடுத்தாச்சு. எப்போயுமே டபுள் பேரில் தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் நிறைய பேர் டபுள் பேரில் தான் ஹெட்ஷாட் அடிக்கிறாங்க. அது எனக்கு வரமாது, ஹெட்ஷாட்டே வராது, ஏன்னு தெரில அது. ஐயோ, இந்த வாட்டி எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும். என் சவரே கைஸ் பார்த்தீங்களா, க்ளோவில் எடுக்கணுன்னே அடிச்சிட்டான். ஏய் எப்படா அடிக்கிறீங்க? ஏய் நல்லா இருப்பீங்களாடா அடிக்க போகுது. ஐயோ, இவன் என்ன பண்ணுறான்? ஐயோ, இவன் அதே பார்த்துட்ருக்கான். நம்ம வேறு யார் பார்த்துக்கலாம்? டேய் சந்தோஷே, பாவம் அடி வாங்குறான் தலைவர். ஐயோ, இவனையான பாவம் இவன். விக்கி அப்பா ஹெட்செட் அடிச்சிட்டான்டா. பா உருப்படியாக அடிச்சிருக்கடா. ஆனால் அவனை பாராட்டியே ஆகணும்டா நண்பா, பாராட்டியே ஆகணும். அவ்வளோதான், காப்பாற்றியாச்சு. இந்த வாட்டியாச்சும் ஜெயிங்கடா டே, இந்த வாட்டி ஜெயிச்சிருங்கடா டே. மெடிக்கேட் போட்டிருக்கான் இவன். சரி, விக்கி பாய் என்ன பண்ணுறான்? விக்கி பாய் கன்னை எடுத்து இருக்காரோ, என்ன பண்ணுறாரு? எங்கே பாருங்களேன், ஈஸி. அவன் நல்லா தெரியுது அவன் அடிக்கிறது. ப்ரோ நீ வேற லெவல். ஐயோ சந்தோஷ் ஆடுறா. அவ்வளோதான்டா, சூப்பர்ரா, வேறு ப்ரோ வேறு லெவலு. அவங்க எதுக்கு அவங்க வரமாட்டேன்னா மைக் ஆஃப் பண்ணியிருக்காங்க, நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க சொல்கிறது கேட்காது பேசுனா. நான் அடுத்த வாட்டி வேணால் ட்ரை பண்ணுறேன் அவங்க பேசுகிறது மாதிரி. ஓகே கைஸ், இப்போ பார்த்துருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ. அப்போ கைஸ், இன்னும் எனக்கு கொஞ்சம் பேச்சு திறமை வந்துச்சுன்னா சூப்பராக பேசுவேன். சின்ன குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் நான் வேறு பேசுகிறது. டேய் ரொம்ப ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஐயோயோ, இந்த மேட்ச்சில் அடிக்க மாட்டேனோ இந்த ரவுண்டில். மெடிக்கேட்டு போட்டுறேன். ஓகே, டபுள் பேரர் தாண்டியா இருக்கு என்கிட்ட. கிட்ட வந்து தான் அடிக்க முடியும் கைஸ் என்னால். எங்கேருந்து அடிக்க? க்ளோவல், பாவி க்ளோவல் எவ்வளோ லேட்டாக ஒர்க் ஆகுது. அப்பாடி, அவனே பார்த்துக்கிறான். ஹிந்திக்கார பாய் இருக்க போது நம்மளுக்கு கவலையே இல்லை. ஹிந்திக்கார பாய் ரிவைவ் பண்ணுறேன். சந்தோஷ் பாய் இவங்க வந்து கிராண்ட் மாஸ்டர் பிளே தான். ஆனால் ஏன் இப்படி நூபு மாதிரி ஆடுறாங்கன்னு தெரில இந்த சந்தோஷ். என்ன காரணம் தெரில தலைவர். டேய் ஏண்டா சந்தோஷ் பாய், காப்பாற்று பாய், காப்பாற்று. டே காப்பாற்றுறா. டேய் அடா பாவி. ஐயோ சூப்பர்ரா சந்தோஷ். பின்னாரா சுத்தம். ஐயோ பாவம். நான் மட்டும்தான் இப்போ லீடிங் ஸ்கோரில் இருக்கும் போல. டே ஹிந்திக்கார பாய் ஆஃப்லைன் போயிட்டார் போல். ஹிந்திக்கார பாய் ஐயோ காய்ஸ், இந்த மேட்ச்சில் ஜெயிச்சதான் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். ஐயோ என்னடா இப்படி கஷ்டமாக இருக்குது. ஐயோ டே இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கிறோம் டாடி. இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கிறோம் ப்ரோ. இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கிறோம். ஓகே, இது போடுச்சு. ஓகே போகலாம். ஓகே இது காய்ஸ், இது பார்ட் 1 தான். பார்ட்டு நம்ம இதில் ஜெயிச்சிட்டா நான் இது போட மாட்டேன், இதோடு முடிஞ்சுக்குவோம். இது தோற்றுட்டா நான் பார்ட் 1 கண்டினியூன்னு போட்டுருவேன். இப்போ ஜெயிப்போமா தோப்பானான்னு தெரில எனக்கு, பார்த்துட்டானோ.
ஐயோ வாட்டம் சாவுதான். ஏஷ் வாடா டேய். மறுக்கா ஏறான் என்கிட்ட வந்தா. அவ்வளோதான் வாடா டேய், இன்னும் கொஞ்சம் கிட்ட வா. ஏய் கிரனேட் போடுறான்டா. ஐயோ வெளியே வந்துட்டேனே. ஏய் ஐயோ க்ளோவால் போடுறான். ஐயோ இப்போ பாடுறா சாரி ஷாட் விடும். ஆஹா சாரி பாய், கொஞ்சம் நான் எடுத்துட்டேன். கில்லே தப்பாக எடுத்துக்காதீங்க. திரும்பி மேலே போயிடலாம். இருக்கானா இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம இல்லாததா. வாடா டேய், இப்போ வாங்கடா டேய், மேலே வாங்கடா. கைஸ் இப்படி தான் ரொம்ப நேரமாக இருந்தேன். ஒரு எனிமி கூட மேலேயே வரல. நீங்களே பாருங்களேன், ஜோன் ஷிஃப்ட் ஆகி இப்போ நான் கீழே வந்துட்டேன். பாருங்கள் கீழே வந்துட்டேன். ரொம்ப கடுப்பாயிட்டேன். மேலேயே எவனும் வரல. ஐயோ அங்கே பாருங்க எட்டி பார்த்துட்ருக்கான். டே சந்தோஷ் நீ அந்த சைடு போ, நான் இந்த சைடு இருந்தா உள்ளே போயிடுறேன். எனக்கு செத்தான்டாடி. நம்மளாம் அவனான்னு பார்த்துலாம். டேய் இந்த சோனியா கேரக்டர் எவனா கண்டுபிடிச்சோம். ஐயோ